ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். சர்வோபனிஷதோ காவः தோக்தா கோபாலநந்தனः பார்த்தோ வத்சः சுதீர்போக்தா துக்தம் கீதாமிருதம் மஹத். நாள்தோறும் பகவத்கீதையில் கர்மயோகம் தொடங்கி 4வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துருக்கோம். இந்த 4வது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறாரு? கர்மயோகத்தை விட்டுட்டு, கர்மயோகத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு நேரடியாக ஞான யோகத்துக்கு போக முடியாது அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. இல்லைனா கர்மயோகத்தை ஆரம்பிக்காமலேயும் சரி, கர்மயோகத்தை ஆரம்பிச்சுட்டு பாதியிலே விட்டுட்டு நேரடியாக ஞான யோகம் போக முடியும்னு நினைக்காத அர்ஜுனா அப்படின்னு பகவான் சொல்கிறாரு. இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் சொன்னால் எதனால் அப்படின்னு நமக்கு உடனே கேள்வி வரும் இல்லையா? அதைத்தான் இப்போ 5வது ஸ்லோகம் மூலமாக பகவான் சொல்ல வராரு. நஹி கஷ்சித் க்ஷணமபி ஜாது திஷ்டத்ய கர்ம கிருத் காரியதே ஹ்யவஷः கர்ம சர்வஃ பிரகிருதி ஜைர்குணைः. நஹி கஷ்சித் க்ஷணமபி ஜாது திஷ்டத்ய கர்ம கிருத். ஜாது திஷ்டத்ய கர்ம கிருத், எந்த ஒரு சமயத்துலேயுமே கர்மத்தை நஹி கஷ்டித் க்ஷணமப்பி செய்யாமல் இருக்க முடியாது. ஏன்? நஹி கஷ்டித் க்ஷணமப்பி, ஒரு க்ஷணம், ஒரு கணம் கூட நம்மளால் கர்மத்தை செய்யாமல், கர்மம்னா ஏதோ ஒரு ஆக்ஷன், அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், உடனே அது ஒரு பெரிய ஒரு வேலையாக தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கர்மம்ன்ற அந்த வேர்டை யூஸ் பண்ணுறதுனால, அந்த வார்த்தையை சொல்கிறதுனால ஏதோ பெரிய செயல் நம்ம நினைக்க வேண்டாம். நம்ம நடக்கிறதா இருக்கட்டும், நம்ம இப்போ ஒரு குழந்தையிலேருந்து ஆரம்பித்து ஒரு குழந்தை தவழுது, இல்லைன்னா அழுது, நம்ம சாப்பிட்றது எல்லாமே ஒரு செயல் இல்லையா? அதனால் நம்மளோட வாழ்க்கை எப்படி அமைஞ்சிருக்கு, நம்ம எப்படிப்பட்ட பிரிவுகள் அப்படின்னா, பிறந்ததுலேருந்தே ஒரு கணம் கூட நம்மளால் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் இருக்க முடியாது. க்ஷணம் அப்பி, ஒரு கணம் கூட செய்யாமல் இருக்க முடியாது. காரியத்தே ஹ்யவஷः கர்ம சர்வ பிரகிருதி ஜைர்குணைஹி, அது எப்படி இல்லாமல் இருக்க முடியாது? அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க? யாராலையும் ஞான யோகமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்ல வரீங்களா நேரடியாக அப்படின்னு கேட்டால், நம்மளே இப்படி வச்சுக்கலாம். யோசிச்சு பாருங்கள், ஒருத்தவங்க கர்மத்தெல்லாம் எதுவுமே செய்யாமல் நான் நேரடியாக ஞான யோகம் செய்ய போகிறேன் அப்படின்ட்டு அவங்க மனசில் நினச்சிக்கிறாங்க, ஒரு உறுதி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு வச்சுப்போம். சர்வ பிரகிருதி ஜெயிர் குணைஹி, ஆனால் இயற்கையாலேயே அவங்களுக்கு 3 குணங்கள், நம்ம அந்த 3 குணங்கள் பற்றி முந்தின தொடர்கள்லேயே நம்ம நிறைய பார்த்துருக்கோம். சத்வம், ரஜஸ், தமஸ்னு 3 குணங்கள் இருக்கு இல்லையா? இந்த முக்குணங்கள்னால, இந்த 3 குணங்கள்னால இயற்கையிலேயே நம்மளால் எதுவும் செய்யாமல் இருக்க முடியாது. செய்ய வச்சுடும் இந்த 3 குணங்கள். இப்போ பகவான் பார்த்திங்கன்னா பார்க்கடலில் அவர் படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்போ பகவான் அப்படி அந்த ஒரு யோக நிலையிலேயே இருக்காரே அப்படின்னா, ஏன்னா பகவான் மட்டும்தான் சத்வகுணம் மட்டுமே இருக்கக்கூடியவர். வேறு எல்லாருக்கும், ரிஷிகளாக கூட இருக்கட்டும், ரிஷிகளுக்கு கூட அவ்வளோ காலம் தபஸ் பண்ணுறாங்களே, அப்போ அவங்களுக்கு சத்வகுணம் மட்டும்தான் இருக்குமான்னா இல்லை, சத்வகுணம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரஜசும் தமசும் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அதுபோல் நம்ம இயற்கையிலேயே நமக்கு இந்த 3 குணங்கள் இருக்கிறதுனால, இந்த 3 குணத்தினால அதனோட இம்பேக்ட், அந்த பாதிப்புக்கு நமக்கு ஏற்படுது இல்லையா? அதனால செயல்களை நம்ம செஞ்சு தான் ஆக வேணும். ஏன்னா இப்போ பசிக்கும், அப்போ சாப்பிட்டு தான் ஆகணும். ரொம்ப தூக்கமாக இருக்கும், சோர்வாக இருக்கும், அப்போ தூங்கித்தான் ஆகணும். எவ்வளவோ செயல்கள் இருக்குது. இப்போ ஒரு குடும்பம்னு இருந்தால் அந்த குடும்பத்தை காப்பாற்றணும், அதுக்காக வேலைக்கு போய் தான் ஆகணும். இந்த மாதிரி எவ்வளவோ செயல்கள் இருக்கு இல்லையா? செய்யாமல் இருக்கவே முடியாது. காரியத்தே ஹ்யவஷः கர்ம, நம்மளை அறியாமலேயே ஏதோ ஒரு செயலில் நம்ம ஈடுபட்டுருவோம். இப்போ நம்மளை உட்கார சொல்லு, ஒரு நாள் முழுக்க நீ உட்காரு அப்படின்னா யாராலையுமே உட்கார முடியாது இல்லையா? ஏன்னா ஏதோ ஒரு சமயத்தில் நம்மளுடைய உடம்புகளோட தேவையை கவனிக்கிறதுக்காகவே நம்ம எழுந்து தான் ஆகணும், செயல்பட்டு தான் ஆகணும். அதனால் இயற்கையிலேயே நம்ம இப்படி அமைஞ்சிருக்கோம், செயல்கள் செஞ்சே பழகியிருக்கோம். அதனால் கர்மத்தை தாண்டி ஞானயோகம் செய்யவே முடியாதுன்னு பகவான் சொல்ல வரல. கர்மத்தை விட்டுட்டு, அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் நேரடியாக ஞான யோகத்துக்கு போகிறேன்னு சொன்னால் அது நடக்காதுன்னு பகவான் சொல்கிறார். ஏன்னா கர்மயோகம் தேவை. இந்த கர்மத்தை செஞ்சு தான், அதை ஒரு கர்மயோகமாக செஞ்சு தான் நம்மளோட மனசில் இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் விலக்கி தெளிவான ஒரு மனநிலைக்கு நம்ம வர முடியும். அதுக்கு கர்மயோகம் தான்
வந்து உதவும். ஏன்னா, இந்த இவ்ளோ குழப்பங்கள் இருக்கக்கூடிய மனசில் நம்ம எப்படி தியானத்தில் உட்காருவோம் இல்லையா? தியானன்றதே வந்து நம்மளோட மனசை ஒருநிலைப்படுத்துறது. அப்போ நம்ம வந்து மனசில் இருக்கக்கூடிய அந்த குழப்பங்கள் எதையுமே விளக்காமல் எப்படி நம்ம வந்து மனசை ஒருநிலைப்படுத்த முடியும்? அப்போ அந்த குழப்பங்களெல்லாம் தீர்த்து ஒரு தெளிவான மனநிலை வரத்துக்கு கர்மயோகம் கண்டிப்பாக தேவை. அதனால் இந்த ஸ்லோகம் மூலமாக பகவான் வந்து ஏன் கர்மயோகம் கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்ல வராரு. நம்ம செய்யவே கூடாது அப்படின்னு நினச்சாலும் இயற்கையாலேயே நமக்கு 3 குணங்கள் இருக்கிறதுனால நம்ம செஞ்சே வந்து பழக்கப்பட்டிருக்கோன்றதுனால கர்மத்தை செய்யாமல் யாராலையும் எந்த ஒரு சமயத்துலேயும் ஒரு கணம் கூட செய்யாமல் இருக்கவே முடியாது அப்படின்ட்டு பகவான் சொல்கிறார். தொடர்ந்து பார்ப்போம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.